ஹாய் குட் மார்னிங். ஹலோ மக்களே, நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் சந்தை பேச்சுலேருந்து. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் யூஸ்வலாக சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை ப்ராப்பர் நல்ல ஒரு லீஸ்ட் ப்ரோக்கரேஜ் இருக்குன்னா நீங்கள் ஏஞ்சல் ப்ரோக்கிங் யூஸ் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ZERODHA, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ZERODHA ஓப்பன் பண்ண ஆசைப்பட்றேன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். ஒன்று வந்து கெமிக்கல் ஆக்ரோ ஃபர்டிலைசர் கம்பெனி, ஒன்று வந்து பெட்ரோலியம் கம்பெனி, ஒன்று வந்து ரீட்டெயில், அண்ட் ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ஒன்று வந்து ஆட்டோ செக்டார். ஸோ டாடா மோட்டர்ஸ், HDFC லைஃப், ஐடிசி, பிபிசிஎல் அண்ட் சாம்பிள் ஃபர்டிலைசர். ஸோ இந்த 5 கம்பெனி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி என்ன பண்ணலாம், இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷ்னல் பர்பஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நான் சொல்லலை, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு. ஸோ உங்களோட இதை கன்சல்டிவ் ஃபினான்ஷியல் அட்வைசர் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன், ஓகே? நான் என்னோட செபி ரிஜிஸ்டர்ட், ஓகே? என்னோட வீடு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்க்கும்போது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில், சிங்கப்பூர் மார்க்கெட், டவ் ஜோன்ஸ் எல்லாம் அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். வீக்கெண்டில் பிகாஸ் ரொம்ப நாள் வீடியோ போடுறேன், டைம் நல்லா கிடைக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து சாம்பிள் ஃபர்டிலைசர். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ஃபால் தான், ஆல்மோஸ்ட் லைக் 482லேருந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்த ஒரு ஸ்டாக் வந்து இங்கேருந்து நல்ல ஃபால் தான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் டு 29% உங்களுக்கு ஃபால் தான். பட் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து 24th February வந்து உங்களுக்கு வார் அட்டாக் ஆச்சு. ஸோ அந்த டே தவிர உங்களுக்கு அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், மார்க்கெட் ஏறுது இறங்குது கரெக்ஷன் மோட்லேயே இருந்துச்சு, ஒரு கன்ஃபியூசிங் மார்க்கெட் ஸ்டேட்லேயே இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் 360 சடனாக வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டான், சாலிடாக வந்து 60-70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சாலிடாக கொடுத்துட்டான். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் இறங்கும்போது கோல்டு ஏறிச்சு, க்ரூட் ஆயில் பயங்கரமாக ஏறிச்சு, ப்ளஸ் இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஸ்லோவாக ஏறிட்டே வருது. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வர வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கன்சாலிடேஷன் மோட்லேயே இருந்துச்சுங்க, அதாவது ஸ்லோ ரைஸ் தான், ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டாக் வந்து. பட் ஒன்ஸ் இந்த இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவெஞ்சு கொடுக்குது, நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து இந்த இறக்குனதுக்கு ஒரு ரிவெஞ்ச் அப்படியே ஸ்லோவாக கொடுத்துட்டான், சரிங்களா? நான் எப்பவுமே யூஸ்வலாக மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக இறங்கும், லிஃப்ட் வழியாக இறங்கும், அப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வரிதாக ஏறும். அந்த மாதிரி தான் மார்க்கெட், யூஸ்வலாக மார்க்கெட் சைக்காலஜி அதுதான் உங்களுக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஸ்லோவாக அப்படியே ஏறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, அன்லஸ் எந்த ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட்டு பிபிசிஎல் பாருங்கள், பெட்ரோலியம் கம்பெனி. இந்த மார்க்கெட் வந்து இந்த கேப் அப் வந்து இந்த இடத்துல கேப் வந்து இன்னும் ஃபில்லே ஆகலை, ஓகேங்களா? இதுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மிகப்பெரிய கேப் டவுனு. இந்த இடத்துல இன்னும் கேப் ஃபில்லிங் நடக்கவே இல்லை. ஸோ இது நடக்கும், இந்த இடத்துல பிரேக் பண்ண பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் 460 கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இறக்கிட்டான். மார்க்கெட்டு ஏறுது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவு தியரி படி டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் வந்து கொடுக்குது. லோயர் லோ ஃபார்மேட் இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு, அதையும் பிரேக் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ தான் இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே வந்து ஒரு கிளியராக வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கான், அவங்களுக்கு வந்து பை ட்ரெண்டு போகலாம் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கான். வெயிட் பண்ணுங்கள், வர வாரங்கள் எப்படி நடக்கும் பார்க்கலாம். பிகாஸ் க்ரூட் ஆயில் பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகும், ஆயில் டர்ம்ஸ் ஆஃப் ஆயில் சைடில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடிசி நல்ல ஒரு ரீட்டைல் கம்பெனி, நல்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஹை ஆக்சுவலாக, நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு ட்ரிபிள் டாப் அண்ட் ட்ரிபிள் பாட்டம் நீங்கள் வைக்கலாம், இல்லை சப்போர்ட் வைக்கலாம், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் பேர் நீங்கள். ஸோ மார்க்கெட் நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக ரைஸ் கொடுத்துட்டான். கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் நெருங்கிட்டான், 237 ஆல்மோஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்டு கிட்ட வந்துட்டான். ஸோ இதை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டான், சாரி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டான். இது பிரேக் பண்ணால் நம்ம கண்டிப்பாக மேலே வந்து நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாங்க. HDFC லைஃப் நல்ல ஒரு ஃபால், எல்லா கம்பெனிஸும் HDFCயில் மீதி 3 கம்பெனிஸ் ஏறும்போது இந்த ஸ்டாக் மட்டும் இறங்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த சேனலுக்குள்ளே இருந்துச்சு, இந்த சேனல் பிரேக் பண்ணிச்சு, இது இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த சேனலை உடைக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும், இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் உடைக்கணும். அடுத்து இதெல்லாம் உடைச்சா அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகும். பட் நல்ல ஒரு பை பண்ணுற ஒரு ஸ்டாக் HDFC லைஃப் வந்து டெஃபினட்டாக நான் அது கேரண்டியாக சொல்லுவேன். நல்ல ஒரு பை பண்ணுற ஸ்டாக்கை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன இருக்குன்னு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ், ஆட்டோ செக்டார். நல்ல ஒரு மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோட்லேயே இருந்துச்சு. இப்போயும் பாருங்கள் மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டுக்கு உங்களுக்கு காட்டுது. வீக்லி போனீங்கன்னா கிளியர் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டையும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் சூப்பராக எடுத்திருக்கு மார்க்கெட் வந்து. ஸோ ஆட்டோ செக்டார் ரிசல்ட் பொறுத்தும்
ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டோமொபைல் செக்டர் வந்து பொறுத்து நிஃப்டி